ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறீர்களோ? விழிப்பில்லையோ? கர்த்தர் எழுந்துட்டாரு, இயேசுவானவர் எழுப்பப்பட்டார். ஹல்லேலூயா, glory to Jesus. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் உயிர்த்தெழுந்த நன்னாள் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உயிர்த்தெழுந்த வாழ்த்துதலை நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற பார்த்து அந்த வாழ்த்துதலை கூறும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹாப்பி ரெசரக்ஷன் டே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹாப்பி ஈஸ்டர் என்று கூறாமல் சில வேளைகளிலே ஹாப்பி ரெசரக்ஷன் டே என்று நாம் கூறுவதற்கு சில காரணங்கள் உண்டு. ஈஸ்டர் என்ற வார்த்தை பைபிளில், முக்கியமாக ஆங்கில பைபிளில் KJV, அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 12ஆம் அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மட்டும்தான் வருது ஈஸ்டர் என்று. ஒன்று. ரெண்டாவது, அந்த பதச்சொல் ஈஸ்டர் என்ற வார்த்தை இந்த உலகத்திலே இஸ்தார் என்ற ஒரு கடவுளுடைய நாமம் இருக்கிறது, அதாவது பெண் கடவுளுடைய நாமம். அதிலிருந்து மருவி வந்திருக்கலாம் என்பதனால அந்த வார்த்தையை பிரயோகிக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் மொழியிலிருந்து எஸ்டோர் என்ற வார்த்தை, எஸ்டோர் என்று சொன்னால் ரைசிங் சன் அப்படி என்ற ஒரு வார்த்தையினால் அந்த ஈஸ்டர் என்பதை குறிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதல் உண்மையானது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆமென், ஹாப்பி ஈஸ்டருக்கு பதிலாக ஹாப்பி ரெசரக்ஷன் டே என்று நாம் என்ன செய்கிறோம், சொல்லிக் கொள்கிறோம். ஆமென், glory to Jesus. அதனால் மறுபடியுமாய் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய உயிர்த்தெழுதலின் நன்னாள் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் செய்திக்கு நேராக நம்முடைய திசையை திருப்புவோமாக. இந்த நாளிலே எனக்கு என்ன நன்மை கர்த்தர் கொடுத்தார் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். ஆமென். இந்த நாளிலே எனக்கு என்ன நன்மை? உயிர்த்தெழுந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிழ்ச்சி. அந்த உயிர்த்தெழுந்த தினத்தில் மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காரியங்கள் நாம் போய் கொண்டாட போகிறோம். இது முடித்த உடனே நேராக போய் என்ன பண்ண போகிறோம்? பாய் கடையை ஃபில் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த நாளினுடைய மிகப்பெரிய பயன் எனக்கு என்ன என்று என்னை கேட்காமல் பவுலடிகளாரை கேட்டால் அவர் கிளியராக சொல்வார். இந்த நாளிலே என்ன நன்மை என்று கேட்டால், மை டெத் பிகம்ஸ் கெயின். மை டெத், என்னுடைய மரணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆதாயமாயிற்று. என்னுடைய மரணம் என்னவாயிற்று? மரணம் என்பது என்னவென்று சொன்னால், மரணம் என்று சொன்னால் அது நேரா நித்திய மரணம் என்று சொன்னால், நித்திய அக்னி கடலுக்கு இரையாக வேண்டிய நம்முடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு என்னவாயிற்று? ஆதாயமாய் அதை மாற்றினார். ஹல்லேலூயா. மை டெத் பிகம்ஸ் கெயின் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 1:21. பவுல் அடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவனானார். சாவு எனக்கு என்னவாயிற்று? அவர் எழுந்துக்கலன்னா என்ன ஆகும்? கிறிஸ்து எழுந்துக்கலன்னா என்ன ஆகும்?
கிறிஸ்து எழுந்திருக்கலன்னா என்னோட மரணம் என்ன? கிறிஸ்து எழுந்திருக்கலன்னா என்னோட பிரசங்கம் என்ன? கிறிஸ்து எழுந்திருக்கலன்னா என்னுடைய காரியம் என்ன? அல்லேலூயா, ஆமென். ஜெபித்து ஆரம்பிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுதலுடைய காரியங்களை குறித்து எங்கள் மத்தியிலே தேவனே பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. கண்மலை மீட்புமாகிய கர்த்தாவே, இருதயத்தின் தியானம் வாயின் வார்த்தையும் உடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. கிறிஸ்து எனக்கு ஜீவனானார், சாவு எனக்கு ஆதாயமாயிற்று. அல்லேலூயா. கிறிஸ்து நம்ம லைஃப் ஆனார். ஆமென். அவர் உயிர் தெழவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு வாழ்க்கையில கிடையாது. ஆமென். கிறிஸ்து எழுந்திருக்க இல்லை என்று சொன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிளஸ்ஸிங்கே வந்திருக்காது. ஆமென். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, சீஷர் கூட தூங்கினுக்கிறான். அந்த தினத்தில் என்ன பண்றாங்க? சீஷர் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்பிக்கையற்றவர்களாய் தான் இருந்தார்கள். ஆனால் 2 பெண்மணியை நான் யோசித்து பார்க்கிறேன். அந்த 2 பெண்மணி நேராக போய் எங்கே உட்கார்றாங்க? ஒன்று மகதலேனா மரியாள், இன்னொன்று மரியாள் என்ற நாம் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 பெண்மணியும் போய் என்ன பண்ணுறாங்க? உண்மையிலேயே நான் என்ன நினைக்கிறேன், சில விஷயங்களை இந்த கியூரியாசிட்டி பெண்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பெண்களுக்கு கியூரியாசிட்டி அதிகம் உண்டு. ஆனால் உங்களுடைய கியூரியாசிட்டியை நல்ல விஷயத்துக்கு யோசிச்சு பாருங்க. அந்த 2 பெண்களுக்கு என்ன இருந்தது? கியூரியாசிட்டி. என்னன்னா, ஆண்டவர் சொன்னார்ல, ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் மறுபடியும் நான் உயிர் தெழுவேன் சொன்னார்ல. அப்போ உயிர் தெழுவார்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது ஆண்களை காட்டிலும் பாருங்க, சீஷர் கூடவே இருக்கிறாங்க, சீஷர் அவரோடு கூட இருக்கிறாங்க, சீஷருக்கு அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்துறாரு. அப்பெல்லாம் பெண்கள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பயாவது வீட்டு விசிட் பண்ணால் தான் அவங்க என்ன பண்ணுவார்? அந்த பெண்கள் எல்லாம் சந்திப்பார் என்பதை நாம் குறித்து என்ன செய்கிறோம்? நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த பெண்களுக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னார்ல, நம்ம என்ன செய்ய போனோம்? காலையில் போய் என்ன செய்யலாம்? அங்கே போய் ஏந்து பார்க்கலாம். கியூரியாசிட்டி. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு கியூரியாசிட்டி. நான் மறுபடியும் சொல்கிறேன், 3 பெண்கள் அதிகாலையில் வந்து கியூரியாசிட்டி. நம்ம சபையில் 3 பெண்கள் இருக்கிறாங்க. 3 பெண்களும் அதிகாலையில் வந்து என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்கம்மா? ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நான் எதுக்கு ஆலயத்துக்கு போவேன்னு சங்கீதக்காரன் சொன்னார், தாவீது. எதுக்கு சொன்னார்? ஆராய்ச்சி பண்ணவும் உங்களுடைய மகிமையை நான் என்ன செய்யணும்? பார்க்கும்படியாக. நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போ எழுப்புதல் திரும்ப அடையும்? ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, எப்பொழுது இதே கூட்டம் அதிகாலையில் நம்ம சபையில் இருக்குதோ அப்போ ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதெல்லாம் முடியாது பாஸ்டர், நிறைய பேருடைய நினைப்பிருக்கிறது. பட் டோன்ட் வரி, உங்கள் வீட்டில் எழுந்தபடி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். எத்தனை பேர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை நான் கொண்டாடுறதுக்கு வரல, உயிர்த்தெழுதல் மூலியமாய் என்னுடைய எழுப்புதலை நான் காண வந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய எழுப்புதல், நிறைய பேருக்கு எழுப்புதல் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? துவங்கிடுச்சு. ஆனால் இன்னும் அநேகருக்கு என்ன செய்யணும்? எழுப்புதல் துவங்கும் காலம் வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to Jesus. எதை முன்பு இயேசு சொன்னாரோ அதை என்ன பண்ணார்? செய்தார். அப்போ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. நம்ம எதை சொல்கிறோமோ அதை நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் தான் ஒரு நம்பிக்கை எல்லார் மேலேயும் வரும். நான் எதை சொல்லுகிறேனோ அதை நான் என்ன செய்யணும்? செய்கிறவர்களாய் நான் மாறினாத்தான் அந்த நம்பிக்கை வரும். இயேசு எதை சொன்னாரோ அதை என்ன பண்ணார்? அதை செய்தார். வாழ்க்கையில் மிகப்பெரிய கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம் நமக்கு என்னென்னா, எதை சொல்கிறோமோ அதை என்ன செய்யணும்? செய்யணும். செய்ய முடியலன்னா சொல்லக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அவர் முன்பு சொன்னதை போல கடைசியாக செய்ததை பார்க்க முடிகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்.
ஆமென். இது யாரை பார்த்து கேட்டாரு? மரியாளை பார்த்து கேட்கல, மார்த்தாளை பார்த்து கேட்டாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கணும். மார்த்தாள் எப்பவே என்னவா இருப்பா? உலக வேலையிலே இருப்பா. ஆமென். glory to Jesus. இது லாசரு, அவருடைய சகோதரனாகிய லாசருவை உயிரோடு எழுப்பதற்கு முன்பாக இந்த சம்பாஷணை நடக்கிறது. அல்லேலூயா. ஆனா அவன் என்ன சொல்றா? மார்த்தாள் என்ன சொல்றா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவ சொல்றா, முன்பாக சொல்றா, ஆமா ஆண்டவரே, கடைசி காலத்துல நீங்க உயிர்த்தெழுவீர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கூட அவளுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? தம்பியை அவர் எழுப்ப போறாருன்ற நம்பிக்கை அப்போ இல்லை. இந்த வார்த்தையை சொன்னோடனே அவ சொல்றா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடைசி காலத்தில் அந்த உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோமே, ஆகையாலே தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று அவள் விசுவாசித்தாள். ஆமென். ஆண்டவர் பெரிய விஷயம். விசுவாசம் என்பது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். வாங்க எல்லாம் எங்கே போகலாம்? பெத்தேனியாவுக்கு போய் அங்கே லாசரு என்ன பண்ணியிருக்கிறாரு? அங்கே மரித்து இருக்கிறாரு என்று நம்ம கேள்விப்பட்டோமே, போய் நம்ம என்ன செய்யலாம்? அவரை போய் எழுப்பலாம் வாங்கன்னு சொல்கிறாரு. அதற்கு தோமா, திதிமு என்கின்ற தோமா சொல்கிறாரு, வாங்க வாங்க எல்லாரும் போய் அவரோடு கூட மரிக்கலாம் வாங்க அப்படின்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எப்பவுமே 3 சீஷர்கள் அவரோடு கூட இருப்பாங்க. ஒன்று யோவான், இன்னொன்று பேதுரு, இன்னொன்று யாக்கோபு. இந்த 3 பேரும் அவர்களோடு கூட இருப்பாங்க. ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கிறவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? தேவனோடு கூட இருப்பாங்க. அல்லேலூயா. தேவனோடு கூட இருந்தால் சந்தேகம் வராது. ஆனால் தோமாலாம் தேவனோடு கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இல்லை. ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு பெரிய தேசத்தையே அசைக்கும்படியாக, இந்திய தேசத்தையே அசைக்கும்படியாக அந்த தோமாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டினார். எல்லா சீஷரும் நம்பிட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த சீஷன் மட்டும் என்ன சொன்னா? உன் விழா எலும்பை தொட்டு பார்த்தாலே ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன். இப்படி தான் எல்லா தோமாவும் அப்படி தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அவர்களை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பலத்த கிரியை செய்தார். முதல்ல நம்ம கரங்களை உயர்த்தி சொல்லலாம், இந்த நாளிலே என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. இந்த உயிர்த்தெழுத நாளிலே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. எதெல்லாம் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அதெல்லாம் பாசிட்டிவ் தாட்டாக மாறட்டும். என் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த நாளிலே என் வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். இனி நான் என்ன வார்த்தை பேச போகிறேன் என்று சொன்னால், நல் வார்த்தையை நான் யூஸ் பண்ண போகிறேன். அல்லேலூயா. உன் கல்லை இன்னும் புரட்டி போடாமல் இருக்கிறதுக்கு காரணமே விசுவாசமே இல்லை. உன் கல்லை புரட்டி போடணும்னா விசுவாச வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படுகட்டும். எப்படிமா இருக்குது? ஏதோ வாழ்க்கை ஓடுது. கர்த்தர் ஏதோ ஓடுறதுக்கு அழைக்கல. ஆமென். நல்ல விதமாய் ஓடுவதற்கு கர்த்தர் அழைத்தார். நீ கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ அவரோடு கூட இருந்தால் விசுவாச வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அவரோடு கூட இல்லைன்னா விசுவாசமே வராது. விசுவாச வார்த்தை இல்லாமல் பேசுகிற ஒவ்வொரு கூட இயேசுவானவர் இருப்பார். நம்புறீங்களா? ஆமென். நம்ம நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். சில வேளைகளில் என்ன பண்ணுறோம்? யாரோ சோர்ந்து போகிறது, நம்ம சோர்ந்து போனால் பரவாயில்ல, மற்றவங்கள சோர்ந்து பண்ண விடக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் உற்சாகமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர்களை பலனடைய செய்யணும். அதான் உயிர்த்தெழுதல், அதுதான் எழுப்புதல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்ககிட்ட ஒருத்தர் வராங்களா, அவங்ககிட்ட சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆமேன், அவர் சொன்னபடி அவர் எழுந்தார். என்ன சொன்னாரோ அதை செய்தார். நம்மளும் அவரை பின்பற்றுகிற நாம் என்ன சொல்கிறோமோ அதை செய்ய வேண்டும். நம்பர் 1. 2வது, விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். தேவனை குறித்த கியூரியாசிட்டி இருக்க வேண்டும். வேத வசனங்களை குறித்த ஆராய்ச்சியான கியூரியாசிட்டி இருக்க வேண்டும். என்ன நடக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது, இந்த வசனம் என்ன சொல்லுது, என்னைக்காவது சம்பாஷிருக்கிறோமா? அந்த சம்பாஷணை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேத வார்த்தைகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் உள்ள காரியங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உலகத்துடைய காரியங்களை போய் எட்டி பார்க்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று தினத்தில் 2 வாலிபர்களோடு கூட 2 வாலிப மகளோடு கூட நான் உட்கார்ந்து பேசும்பொழுது
உண்மையிலே எனக்கு அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள்லாம் அதிகமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், நைட்டு ஃபுல்லாக யோசித்து பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியுமா உங்களுக்கு, இந்த 1995லேருந்து இந்த 2005 வரைக்கும் ஜென்சியா, ஜென்ரேஷன் எக்ஸு, ஜென்சியா என்னது இது? க்ளோரி டு ஜீசஸ். அதுக்கு முன்னாடி மில்லேனியமா, நம்மலாம் யாரானா பூமர் அங்கிளாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நான் யோசித்தேன், அவர்களுடைய காரியங்களை குறித்து எனக்கு ஞானம் வேண்டுமே ஆண்டவரே. சரி, இதுக்கப்புறம் பிறந்து வர பிள்ளைகள்லாம் ஜென் ஆல்ஃபாவா, அதுக்கப்புறம் ஜென் பீட்டாவாக மாறிடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஒஸ்டான காரியமாக போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம், உலகத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்குது. ஆண்டவரே, என் சந்ததி சோதம் குமாரன் சந்ததியாய் மாறக்கூடாது. என் சந்ததி நல்லா உயிர் தெழுந்த நாளில் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. என் சந்ததி சோதம் குமாரன் சந்ததியாய் மாறக்கூடாது. நீங்கள் உட்கார்ந்து பேசுவீர்கள் என்று சொன்னால் எல்லாம் கேஷுவலாய், பாவங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதாய் போய்கொண்டிருக்கிறது. பாவங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதாய் போய்கொண்டு இருக்கிறது. சுபாவ, அதுக்கு என்ன பேருமா, சுபாவத்தின்படி அனுபவிக்காத காரியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. உணர்வுகள் மாறிக்கொண்டிருக்கிறது, சிந்தனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. என் சந்ததிகள்லாம் உயிரடைய வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திற்குள் மறிக்காதபடிக்கு என் சந்ததிகள்லாம் என்ன செய்யணும்? மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். முதல் காரியம், இயேசு உயிர்த்தெழுதல் நம்முடைய மரணம் நித்திரையாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவானுடைய உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நம்முடைய மரணம் நித்திரையாக மாற்றப்பட்டது. நம்மளாம் என்ன அடிப்போம், என்னெல்லாம் அந்த போஸ்டரில் அடிப்போம்? கர்த்தருக்குள் நித்திரை எழுந்தவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நித்திரைன்னா தூக்கம்னு அர்த்தம். நமக்கு மரணம் கிடையாது. நமக்கு என்ன இல்லை? ஆமாம், சாவு தான் எனக்கு ஆதாயமாய் மாறிவிட்டதே. பவுல் சொன்னது போல, சாவு மரணம் எனக்கு ஆதாயமாய் மாறிவிட்டது. கர்த்தருக்குள் இது முதற்கொண்டு மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. சாதாரணமானது கிடையாது. ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் தெரியுமா? மரணத்தை அவர் ஸ்வீகரித்திருக்கிறார். நம்முடைய மரணத்தை நம்முடைய நரகத்திலே தள்ள வேண்டியது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு எல்லாம் மெசேஜ்லாம் கேட்டுட்டு 10 மணிக்கு போய் மெசேஜ் என்ன மெசேஜ்னு கேட்டால் தெரியாது. அது குறித்து நம்மளுக்கு விழிப்புணர்வு வராது. அதிகாலை ஸ்தோத்திர பலி போல அதிகாலை நமக்கு என்ன வருது? தூக்க பலி தான் வருது. அல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நாள் என்று சொன்னால், நம்முடைய மரணத்தை அவர் நித்திரையாக மாற்றினார். நம்முடைய மரணத்தை அவர் என்ன, நம்ம சாவை நம்ம பார்த்து அழுகிறோமே, அதனால தான் வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம். அவர் உயிர் தெழுந்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் உயிர் தெழுந்துக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ரோமர் 4:25 வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்று முதல் நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எழுப்பப்பட்டு விட்டார் என்று சொன்னால் நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அவர் மரணத்தை என்ன செஞ்சிட்டாரு? நித்திரையாய் மாத்திட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சீஷர்கள்லாம் போய் கேட்குறாங்க அவர்கிட்ட, ஓ, நித்திரையினால் டக்குன்னு சுகம் பெற்று எழுந்துருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அன்றைக்கி உண்மையிலே லாசர் என்னவா இருந்திருக்கிறான்? மரித்து தான் போயிருக்கிறான். மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர்தான் உயிர்த்தெழுதல் முதல் பேரானவர். நமக்கு மிகப்பெரிய சாட்சியை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. லாசர் இறந்தார் இல்லையா? லாசர் இறந்து கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணார்? 4 நாள் கழிச்சு உயிர்த்தெழுப்ப செய்தார். அவருக்கும் ஆண்டவருடைய
உயிர்த்தெழுதலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அவர் என்ன மாம்சத்தில் இருந்தாரோ, லாசர் எந்த மாம்சத்தில் இறந்தாரோ அதே மாம்சத்தில் தான் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். ஆனால் தேவன் எதில் உயிர்த்தெழுந்தார்? மகிமையின் ரூபமாய் அவர் உயிர்த்தெழுந்தார். இனி அவருக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. அந்த உயிர்த்தெழுதல் தான் நமக்கும் கடைசி காலத்தில் நமக்கு நடக்க போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். அது மாத்திரமல்ல, இயேசுனுடைய எழுப்புதல் நமக்கு உண்டான நித்திய வாழ்க்கையை உண்டு பண்ணுது. ரோமர் 6 அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6 அதிகாரம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நித்திய, அதான் நித்திய வாழ்க்கை. பாவத்தின் சம்பளம் என்னவா இருந்தது? மரணமா இருந்தது. தேவனுடைய கிருபை வருமோ, ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் காட். எதுக்கும் அவர் என்ன செய்யல? அதற்கு நம்ம கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் அவர் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம என்ன செஞ்சாரு? நம்மளும் எதிர்பார்க்காம நன்மை செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம இயேசுவானுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அவரிடத்தில் எதையும் எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமேன். கல்யாணத்துக்கு போகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மொய் எழுதுவோம், பார்த்துருக்கீங்களா? ஆமேன். மொய் எழுதுவோம். மொய் எழுதுனா என்ன செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி அவர்கள் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதல்ல, பிரதிபலன் பாராமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள், இவர்கள் எனக்கு வேணும். நிறைய காரியங்கள் நான் பார்த்துருக்கும் பொழுது சபை நிறைய காரியங்களில் மாற்றப்பட வேண்டும். சபை எதுக்கு தெரியுமா வேணும்? நன்மை செய்வதுக்கு எனக்கு வேணும். அப்படின்னா ஜெபிக்கிற நன்மை இருக்கணும், கொடுக்கிற நன்மை இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனால் பிரதிபலன் நீங்கள் எப்போ எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கு பேர் நன்மை அல்ல. புரியுதுங்களா? பிரதிபலன் எப்போ எதிர்பார்க்குறீங்களோ அது உலகத்துடைய வழக்கம். வேதத்தில் போட்டுக்குதா? நீங்கள் மொய் எழுதுனா மறுபடியும் மொய் எழுதணும்னு வேதத்தில் எங்கேயா போட்டிருக்கா? இல்லைல்ல. அப்போ உலகத்துடைய வழக்கத்தின் பிரகாரம் நடந்தீங்கன்னா எந்த வழக்கத்தில் நடக்கிறீங்க? உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதிலிருந்து கிறிஸ்து உயிர் தேழ வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் இது போட்டால் எனக்கு மொய் வரும், இல்லை இது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது? ஆமேன். க்ளோரி டு ஜீசஸ். நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருங்கள். நன்மை செய்யும் பொழுது எதிர்பார்த்து நன்மை செய்யாதீர்கள். ஆமேன். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு எதிர்பார்த்து நன்மை செய்யலை. அல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது காரியம், நம்முடைய பாவ கடன்களை அவர் என்ன பண்ணாரா? பாவ கடன்களை தள்ளுபடி செய்தார் என்று பார்க்கிறோம் வேதத்தின் அடிப்படையில். எதெல்லாம் தள்ளுபடி செய்வாங்க? கவர்மெண்ட்டில் பார்த்துருக்கீங்களா? உங்கள் கடன்களை அவர் என்ன பண்ணுவாருங்க? தள்ளுபடி செய்வார்கள். ஆண்டவர் நம்முடைய பாவ கடன்களை தள்ளுபடி செய்தார். நல்லா தெரிஞ்சுங்க. கவர்மெண்ட்டாவது நம்ம கொடுக்குற டேக்ஸில் அதை வாங்கி யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க தள்ளுபடி செய்வாங்க. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை ஏற்று அவர் தள்ளுபடி செய்தார். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20வது வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் இயேசுவினால். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவினால் நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் வாங்கப்பட்டதுனால சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய டேக்ஸ் எல்லாம் வாங்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கட்டுக்கிற டேக்ஸ், நம்ம கட்டுக்கிற ஜிஎஸ்டி எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு கடனை என்ன பண்ணுவாங்க? விவசாய கடன் என்று சொல்வார்கள். விவசாய கடன் என்ன செய்வாங்க? தள்ளுபடி. நகை கடன் என்ன செய்வாங்க? தள்ளுபடி. இப்படி தள்ளுபடி செய்கிற காரியங்கள். இப்படி தான் என்ன பண்ணார்? அவருடைய ரத்தத்தை கொடுத்து நமக்கு பாவத்தை என்ன செஞ்சார்? தள்ளுபடி செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனை உடையவர்களாக உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவிலும் தேவனை என்ன செய்யணுமா? ஆமேன். சும்மாலாம் மகிமைப்படுத்த முடியாதுங்க. நீங்கள் அடிமை ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் ஒன்றுக்கு அடிமை ஆகாமல் நம்ம மகிமைப்படுத்த முடியாது.
ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த உலகத்திற்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அடிமையாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆண்டவருக்கு அடிமையாக இருந்தால் தான் அதை மகிமைப்படுத்த முடியும். ஆமென். நீங்கள் அடிமையாகலாம். எல்லாத்துக்கும் ஒரு அடிமை இருக்குதுல்ல இன்னைக்கு. செல்லுக்கு ஒரு அடிமை, சினிமாவுக்கு ஒரு அடிமை. ஆமென். இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாத எவ்வளோ காரியத்தில் அடிமையாக இருக்கிறோம்ல. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அடிமை ஆனாதான் சரீரத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் தேவனை கனப்படுத்த முடியும். இல்லைனா நீங்கள் அடிமை ஆகாமல் என்ன பண்ண முடியாது? கனப்படுத்த முடியாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தனால், முன்னாடி சொல்லிட்டார், அட்வான்ஸை கொடுத்துட்டார் பவுல் அடிகளார் என்ன பண்ணிட்டாரு? அட்வான்ஸாக உங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்துட்டோமா? அடுத்தது நீங்களே நீங்கள் சோதித்தறியுங்கள். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே என்ன நீங்கள் முழுமையாக கொடுக்கலன்னா தேவனை மகிமைப்படுத்தலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, glory to Jesus. உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படியலடா ஜீசஸ், தேவனுக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, இப்போ எதுக்கு அடிமையாகணும்? ஆனீர்கள். ஆனால் ஆனீர்களா? அகைன் புள்ளி ஸ்டாப் தான் வருது. ஸ்தோத்திரம். ஏன்னா நான் பாட்டுன்னு பவுல் அடிகளார் மாதிரி ஸ்தோத்திரம், நீங்கள்லாம் அடிமையாக இல்லை, நீங்கள் நீதிக்கு அடிமையாயிட்டீங்க நான் பாட்டு சொல்லிட்டு நீங்கள் அதே பாவத்தில் நிலை நின்று இருந்தீங்கன்னா என்னுடைய பிரசங்கம் விருதாவாக மாறிடும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் பாவத்தில் இருப்பீங்க, நீங்கள் நீதிமான் நான் சொன்னேன்னா பிரசங்கம் விருதாவா? பிரசங்கம் கரெக்டா? ஆகையாலே இன்றைக்கு தேவன் இந்த உயிர் தெழுந்த நாளிலே நீங்கள் எல்லோரையும், சபையை, என்னையும் சேர்த்து இயேசுவுக்கு அடிமையாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் என்னோட கூட கரங்களை உயர்த்துறீங்க? இன்றைக்கு நான் ஆண்டவர் இயேசுவின் இடத்துல அடிமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். கடைசியாக தூக்குற அம்மா எல்லோரும் என்ன செய்யணும்? இங்கேருந்து ஆரம்பித்து இந்த கடைசி வரைக்கும் எல்லாரும் இயேசுவானவருக்கு என்ன செய்கிறோம்? அடிமைகளாய் மாறுகிறோம். ஆமென், glory to Jesus. 19வது வசனம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். முன்ன நீங்க பாவத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்னே, எப்பன்னா நேற்று நைட்டு வரைக்கும் முன்னே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுடைய பாவ கடன்களை கர்த்தர் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. ஏன் உங்க கடனை கர்த்தர் தள்ளுபடி பண்ண மாட்டாரா? ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா காரியத்திற்கும் நான் கடன் வாங்கக்கூடாது. ஆமென். என்னுடைய பாவ கடன்களை நீங்க தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க. கிரயம் கொடுத்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மாத்திருக்கிறீங்க. இதே ஆண்டவரால் உங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய முடியும். ஆனால் முந்தி என்ன அசுத்தத்திற்கு உங்கள் அவயங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ அதிலிருந்து இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வாராக. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் என்ன செய்யணும்? அசுத்தத்திற்கு இனி நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நல்ல தைரியமாக சொல்லுங்க. நம்ம பார்த்தோம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாவற்றிலும். ஆமென். எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? நான் வாசித்த போது எனக்கு சொன்ன பொழுது, அந்த வாசித்த பொழுது நான் கேட்ட பொழுது பார்த்தேன், அந்த சிங்காசனத்தில் அந்த அமர்ந்திருக்கும் பொழுது 24 மூப்பர்களும் என்ன செய்கிறார்களாம்? தேவனை துதிக்கு முன்பாக தங்களுடைய கிரீடத்தை எடுத்து கீழே வைத்து விட்டு
அதுக்கப்புறம் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென், க்ளோரி டு ஜீசஸ். அப்பேற்பட்ட மகிமையை தேவனுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறோம். என் தலையில் எந்த கிரீடமும் வேண்டாம், என் தலையில் எந்த கடன் சுமையும் வேண்டாம், என் தலையில் எந்த பாரமும் வேண்டாம், எல்லாத்தையும் கழட்டி அவர் பாதத்தில் வைத்து, அவர் முன்பாக வைத்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க, அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க. எந்த உங்கள் சரீரத்தை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கூடாது, உங்கள் ஆவி ஒப்பு கொடுக்கூடாது. இந்த சரீரம் தேவன் வாசம் செய்கிற இடம் என்று சொன்னால், இந்த இடத்துல கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, என் சந்ததி இந்த சரீரத்துக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் சந்ததி எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பற்றி நான் பேசியிருக்கிறேன், சோதம் குமாராவை குறித்து பேசியிருக்கிறேன். அவலட்சணமான காரியங்கள், அருவருப்பான காரியங்களை இனி ஆண்டவரே அப்பா என் சந்ததி முதற்கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆமென். ஏன் சொன்னா, வேதம் சொல்லுகிறது சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவன் என்ன செய்யணுமா. நான் கேட்குறேன், அவலட்சணமான காரியத்தை பண்ணிட்டு சரீரத்தை கொண்டு வந்து படைத்தா கர்த்தர் அங்கீகரிப்பாரா? அவலட்சணமான காரியத்தை பண்ணிட்டு அதற்கு பாஸ்டர் வேற தெரியுமா உங்களுக்கு? ஆண் கல்யாணத்துக்கும் பெண் கல்யாணத்துக்கும் யார் இருக்கிறது? பாஸ்டர். ஒரு பாஸ்டரம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஒரு பாஸ்டரம்மா பேசுகிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஐயா அவர்களே, நீங்கள் அவர்களிடத்திலெல்லாம் அன்பு கூற வேண்டும். யாரிடத்துலலாம்? இவர்களிடத்துலலாம் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அன்பு தான் நம்முடைய கிறிஸ்டியானிட்டியில் அதிகமாய் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு தான் நாம் செலுத்தப்பட வேண்டும். இது உண்மையா? இது கரெக்டா? இது தேவனுக்கு பிரியமான காரியமா? அன்பு எந்த இடத்துல செயல்படணும்? அன்பு எந்த இடத்துல செயல்படணும்? அல்லேலூயா. உங்களுடைய அன்பும் என்னுடைய அன்பும் அந்த அருவருப்பை மாற்றும் என்று சொன்னால் அந்த இடத்துல செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்த முடியாது. இந்த சரீரத்தினால அசுசிப்பட்டு அது கரைப்பட்டதுக்கப்புறம் அது அன்பாக இருந்து தேவனை மகிமைப்படுத்தினா ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? இல்லை. உன் ஆவி என்ன செய்யக்கூடாது? உன் ஆவியில் ஒரு கலங்கம் ஏற்பட்டு போச்சு, அசுசியை நீக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. உன் ஆவியில் இருக்கிற அசுசி என்ன செய்யணும்? அதனால தான் தாவீது தவறு பண்ணின பிறகு அவர் சொன்னார், ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, நிலைவரமான ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என் ஆவிலே அசுசி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே என் ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நீங்கள் நீக்கப்படணும். கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, நான் சரீரத்தில் மகிமைப்படுத்துகிறேன், நான் ஆவிலே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் ஆவிலே அருவருப்பு இருக்கக்கூடாது, என் சரீரத்தில் அருவருப்பு இருக்கக்கூடாது. என்னுடைய பலியை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இயேசுவான ஒரு உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை, புது வாழ்க்கையை நமக்கு தொடங்க இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவர் மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானாலே கிறிஸ்துவுடனே கூட, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. என்னுடைய வாழ்க்கை நேற்று இருந்ததை போல இன்று இருக்கும் என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் புதிய ஜீவன் எனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஆண்டவரே, நேற்று இருந்ததை போல நான் இன்னைக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே, புதிதாய் பிறந்த குழந்தையை போல நான் என்ன செய்ய வேண்டும்? என் இருதயம் மாறப்பட வேண்டும். நேற்று பக்கத்து வீட்டை குறித்து காசிப் பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கு என் வாய் மூடப்பட வேண்டும்.
நேற்று இவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டேன், இனி நான் விரோதமாய் செயல்படக்கூடாது. அதுதான் நிஜமான உடன்படிக்கை. ஆமேன். புதிய வாழ்க்கை, புது வாழ்க்கை அத்தாட்சி என்ன தெரியுமா? கொலேசியர் 3ஆம் அதிகாரம். புது வாழ்க்கைக்கு அத்தாட்சி என்ன தெரியுமா? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல. ஆமேன். இனிமே சிந்தனை எங்க இருக்கணும்? மேலானவைகளை நாடணும். அல்லேலூயா. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு என்ன இல்லை? இந்த பூலோகத்தில் எனக்கு உம்மை தவிர, இயேசுவை தவிர எனக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை என்று யார் சொல்றது? சங்கீதக்காரன் சொல்றான். 73வது சங்கீதத்தில் அவன் சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஸோ பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. அப்போ மேலானவைகளை நாடணும். என்ன மேலானவைகள்? அதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்ல ஆண்டவர். மலை பிரசங்கத்தில் சொல்லிக் கொடுத்தாரு. ஆண்டவரே, ஆவியில் எளிமையான வாழ்க்கையை நான் வாழணும் ஆண்டவரே, அது மேலானவைகள். சாந்த குணம் எனக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே, அது மேலானவைகள். நீதியின் மேல் பசிதாகம் இருக்க வேண்டும் ஆண்டவரே, அது மேலான காரியம் ஆண்டவரே. இரக்கம் வேண்டும் ஆண்டவரே, எஸ், இரக்கத்தை நான் காண்பிக்க வேண்டும், அது மேலான காரியம் ஆண்டவரே. சுத்த இருதயம் எனக்குள்ள இருக்கணும், அது மேலான காரியம். சமாதானம் ஆண்டவரே, எப்பொழுதுமே சமாதானத்தை விரும்புகிற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இது எல்லாம் மேலான காரியம். ஆமேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், ஆமேன். நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டா ஆண்டவரே எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாம் மேலானவைகள். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும், அப்பொழுது இவையெல்லாம் என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவருக்கு அவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையிலே நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை நாம் தொடங்குறோம் என்றால் இந்த அத்தாட்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும். இரக்கம் இருக்க வேண்டும், பசி தாகம் இருக்க வேண்டும், ஆவியில் எளிமை இருக்க வேண்டும், எல்லாம் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தது நம்முடைய உயிர்த்தெழுதலை மறுபடியும் உறுதி செய்தது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர் சொன்னார்ல, என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளிலே, ஆமேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நம்முடைய உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையை உறுதி செய்தது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் முடிப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் என்ன செஞ்சாரு? உயிர்ப்பு அடையும்படி செய்தார். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. என்ன ஜீவனுள்ள நம்பிக்கை? கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார், என்னையும் மறுபடியும் அவர் உயிர்த்தெழச் செய்வார். அதான் நம்பிக்கை. தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிர்த்து ஜெனிப்பித்தார். அடுத்த வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? உங்களை மறுபடியும் ஜனிப்பித்து உங்களை சுதந்திரவாளியாக சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாக அந்த சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்குது? இங்க இல்லை. ஹல்லேலூயா. அது எப்படி காக்கப்பட்டிருக்குது? தேவனுடைய பலத்தினாலே இன்று வரைக்கும் நமக்கு காக்கப்பட்டிருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதை நமக்கு குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய உயிர்த்தெழுதல் நிச்சயமாயிற்று. அல்லேலூயா. நம்முடைய நிச்சயமாயிற்று. தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது,
ஆவியானவர். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, இதான் நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப யாரை விட்டுறக்கூடாது? முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருப்போமாக. உங்களுக்குள்ளே எல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம், இந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சரீரத்திற்குள்ள கசப்பு, வைராக்கியம் எல்லாவற்றையும் விட்டா மட்டும்தான் நமக்குள்ளே ஆவியானவர் செயல்படுவார். நம்ம மரிக்கிற காலத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன், கடைசி காலத்தில் உயிர் படைய செய்யணும்னா அந்த ஆவியானவர்னால தான் நம்ம முடியும். ஆமேன். இன்றைக்கு நான் உயிரடைய வேண்டும், இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். என் சரீரம் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால், எனக்கு நல்ல குணம் வரணும்னு சொன்னால், என் புத்தி அந்த காலத்தில் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அவர் இருந்தால் தான் வழி நடத்த முடியும். புதிய ஏற்பாடில் ஏசாயால சொல்கிறது, இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடிக்கு வழி இதுவே என்று சொல்லுகிற போதகருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அந்த போதகர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என் சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். எப்படி இயேசுவானவரை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பினாரோ, நம்மையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் எபேசியரில் சொல்லப்படுகிறது, புதிய உள்ளத்திலே அந்த புதிய ஆவி கர்த்தர் நமக்கு உண்டு பண்ண வேண்டும். ஆமென்.